ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஏபி விலாக்ஸ் குவைத்திலிருந்து. இன்று குவைத்தில் வசிக்கும் நாம் அனைவரும் மற்றும் குவைத் வர காத்திருக்கும் நண்பர்களும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய 4 அதிரடி செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது நீங்கள் ஏமாறாமல் இருக்க சிவில் ஏவியேஷன் எடுத்துள்ள எச்சரிக்கை, போலி மெசேஜ் மோசடி மற்றும் புதிய போக்குவரத்து அபராதங்கள் என பல தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்கிறது. வீடியோவை முழுமையாக பாருங்க, விழிப்புணர்வுடன் இருங்க. முதலாவதாக, குவைத் சிவில் ஏவியேஷன் இயக்குநரகம் DGCA பயணிகளுக்கு ஒரு அவசர எச்சரிக்கையை விடுத்துள்ளது. குவைத் விமான நிலையத்தில் இருந்து இயங்க அதிகாரப்பூர்வ அனுமதி பெறாத விமான நிறுவனங்களில் டிக்கெட் முன்பதிவு செய்ய வேண்டாம் என்று பயணிகளை கேட்டுக்கொண்டுள்ளது. பயணிகளின் உரிமைகளை பாதுகாக்கவும் வான்வெளி போக்குவரத்தை முறைப்படுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது குவைத் ஏர்வேஸ் மற்றும் ஜசீரா ஏர்வேஸ் ஆகிய நிறுவனங்கள் மட்டுமே இயங்கி வருகின்றன. பிற நிறுவனங்கள் அனுமதி பெற காத்திருக்கின்றன. இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பயணிகள் எவரேனும் இருந்தால் சாஹில் செயலி மூலம் அதிகாரப்பூர்வ புகார்களை பதிவு செய்யலாம். குவைத் உள்துறை அமைச்சகம் ஒரு அவசர எச்சரிக்கையை விடுத்துள்ளது. தற்போது குவைத்தில் பலருடைய மொபைல் எண்களுக்கு போக்குவரத்து அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக கட்டவும் என்று ஒரு போலி மெசேஜ் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த மெசேஜ்களில் ஒரு லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நீங்கள் கிளிக் செய்தால் உங்கள் தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் வங்கி விவரங்கள் திருடப்பட வாய்ப்புள்ளது. நீங்கள் என்ன செய்யணும் இதுக்கு அப்படின்னா, எந்த ஒரு தெரியாத லிங்கையும் கிளிக் செய்யாதீர்கள். உங்களுக்கு அபராதங்கள் விதிக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்க அதிகாரப்பூர்வமான சாஹில் செயலி இணையதளத்தை மட்டுமே பயன்படுத்துங்கள். அடுத்ததாக, சாலையில் நடந்து செல்பவர்களுக்கான புதிய அபராதங்கள் குறித்து அறிவிப்பு. மே 9, 2026 அன்று வெளியான தகவலின்படி, குவைத்தில் பாதசாரிகள் சாலைகளை கடக்கும்போது விதிமுறைகளை மீறினால் கடும் அபராதம் விதிக்கப்படும். குறிப்பாக நடந்து செல்பவர்கள் மேம்பாலங்கள் இருக்கும் இடங்களில் அவற்றை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். சாலைகளை தவறான முறையில் கடந்தால் உங்களுக்கு 20 தினார் முதல் 75 தினார் வரை அபராதம் விதிக்கப்படலாம். உங்கள் பாதுகாப்பிற்கும் பயணத்திற்கும் மதிப்பளித்து எப்போதும் விதிமுறைகளை பின்பற்றுங்கள். இறுதியாக, ஒரு பாசிட்டிவான செய்தி. வளைகுடா நாடுகளின் பயணத்துறை மீண்டும் பழைய வேகத்திற்கு திரும்பியுள்ளது. குவைத் மற்றும் சவுதி அரேபியா இதில் முன்னிலை வகிக்கின்றன. குவைத் ஏர்வேஸ் தனது டெர்மினல் 4 செயல்பாடுகளை மீண்டும் முழுமையாக தொடங்கியுள்ளது. இது மே 12, 2026 முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதனால் பயணிகள் நெரிசலின்றி மிக எளிதாக பயணிக்க முடியும். குவைத்திற்கு வரவிருக்கும் பயணிகள் இந்த மாற்றங்களை கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோன்ற குவைத் தொடர்பான உடனுக்குடன் செய்திகளை மற்றும் அதிகாரப்பூர்வ தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அவர்களை விழிப்புணர்வுடன் இருக்க உதவுங்கள். நன்றி. இது போன்ற ஒரு நல்ல தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.